உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாமே நீங்கள் இயேசு மேலே வைக்க முடியும். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறாருங்க. நல்லாவே விசாரிப்பாருங்க. நீங்கள் கவலையை அவர் மேலே வச்சிட்டிங்கன்னா அவர் உங்களை விசாரிப்பார். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன பண்ணோம்? உடனே போலீஸ் விசாரிக்கும்ல. அதே மாதிரி தான் தேவன் மேலே நீங்கள் கவலையை வச்சிட்டிங்கன்னா அவர் உங்களுடைய கவலையை பற்றி அவர் விசாரிப்பார். சரிங்களா? கண்டிப்பாக விசாரிப்பாருங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க. என் கணவர் கூட பணம் கொடுத்து ஏமாந்தாங்க ஒருத்தர்கிட்ட. போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அது எஃப்ஐஆர் போடுறதுக்கே 7 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் நம்ம தேவன் அப்படி இருக்க மாட்டாருங்க. நீங்கள் வச்ச உடனே கவலை வச்சிட்டிங்கன்னா உடனே விசாரிக்க வந்துடுவார். எவ்வளோ மில்லியன்ஸ் மக்களுக்கு அவர் தேவனாக இருக்கார். ஆனால் கூட டக்குன்னு வேலையை முடிப்பார். உங்களுக்கு கவலை இருக்குதா? அவர்கிட்ட போய் சொல்லணும். அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா பக்கத்தில் தாங்க இருக்கார், வாயை திறந்து சொல்லுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வாயை திறந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுங்க. கவலையெல்லாம் அப்படியே கேட்டுப்பார், விசாரிப்பார். எதனால் என் பிள்ளைக்கு இந்த கவலை வந்துச்சு அப்படின்னு விசாரிப்பார். இப்போது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், லஞ்சம் தான் கேட்பாங்க. அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். சும்மாலாம் நம்மளுக்கு எதுவும் செய்து தர மாட்டாங்க. என் ஹஸ்பண்டுடைய அந்த ஏமாந்தாங்க பார்த்தீங்களா, எஃப்ஐஆர் போட்டே 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நடவடிக்கை எடுக்கலை, இன்னும் கூட நடவடிக்கை எடுக்கலை, அந்த ஆளை தூக்கலை. ஆனால் தேவன் உடனே உங்களுடைய கவலைகளை தூக்கிடுவாருங்க. நம்ம தேவன் விசாரிக்கிற தேவன். விசாரணை உடனே ஆரம்பிச்சிடுவாருங்க. அவருக்கு அவ்வளோ அன்பு உங்கள் மேலே. அதனால் பயப்படாதீங்க. என்ன கவலை இருக்குதோ நீங்கள் உடனே அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, அவர் மேலே வச்சுடுங்க. உடனே வந்துடுவார். எதனால் என் பிள்ளை யாரால் கவலைப்படுது? என் பிள்ளை கடனால் கவலைப்படுதா, அல்லது இந்த பிரச்சனையால் கவலைப்படுதா அப்படின்னு விசாரிப்பார். வியாதியால் கவலைப்படுறாங்களா என் பிள்ளைங்க அப்படின்னு அவர் விசாரணையை ஆரம்பிச்சிடுவார். இந்த உலகம் வேறு, நம்ம தேவன் வேறு. டக்குன்னு உங்கள் கவலைகள் எல்லாம் தூக்கி போட்டுருவார். ஆனால் ஒன்று, நீங்கள் உங்கள் மனசுலையே போட்டு வச்சுக்கக்கூடாது, அவர்கிட்ட சொல்லணும். ஏன் கஷ்டம் என்னோடயே இருக்கட்டுங்க, எதுக்குங்க மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு? மற்றவங்க கிட்ட சொல்கிறது வேற, ஏசுக்கிட்ட சொல்லணும். மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷத்துலேயே உலகம் ஃபுல்லாக சொல்லிடுவாங்க நீங்கள் எதற்காக கவலைப்படுறீங்கன்னு. அவங்களால ஒன்றும் செய்து தர முடியாது. ஆனால் ஏசுக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் கவலைகள் தூக்கி எறியப்படும். மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. மனசுக்குள்ளேயே வச்சா மனசை அரிச்சிடும் அந்த கவலைகள். மனசில் போட்டு மூடி வைக்காதீங்க, சரிங்களா? நம்ம மார்த்தாள் ஒரு நாள் கிச்சனில் 16 பேருக்கு சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தா. 16 பேர்னா 12 சீடர்கள், ஒரு இயேசு ஒருத்தர், அவங்க மார்த்தாள், மரியாள், லாசரு, மொத்தம் 16 பேருக்கு சமைச்சிட்டு இருந்தா. கட்ட அடுப்பு வேற. கறி வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். கறி வேகிறதுக்கு நம்ம குக்கரில் வச்சாலே, மட்டன் வச்சாலே நேரம் ஆகும். இவ கட்ட அடுப்பில் வச்சு சமைச்சிருக்கா. 16 பேருக்கு ஒவ்வொரு அப்பம், 16 அப்பம் கொடுக்கணுன்னா அதுவே எவ்வளோ நேரம் ஆகும்? 16 தோசை சுட்டு பாருங்களேன், நின்று எவ்வளோ கால் வலிக்கும்ல. அவளுக்கு கவலையாக வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏசு அதே வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். ஏசு மார்த்தாளுடைய வீட்டுக்குள்ளே தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கார், அற்புதங்கள் செய்கிறார், வியாதிகளெல்லாம் சரி பண்ணுறார். போய் உட்காந்து அந்த பிரசங்கத்தை கேட்போம், அற்புதங்களை பார்ப்போன்னு கிடையாது. உட்காந்து கவலைப்படுறா. உதவிக்கு தங்கச்சி தான் கூப்பிட்றா. அப்போ கூட ஏசுக்கிட்ட சொல்லணும்னு விரும்பலை. ஆனால் அவங்க தங்கச்சி மார்த்தாளை கண்டுக்கவே இல்லை. உடனே வர வழி இல்லைன்னு தான் ஏசுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. உடனே ஏசு என்ன தெரியுமா சொன்னார்? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டார். லூக்கா 10:41. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலைப்படுற கலங்கி நிற்கிற. நானும் வந்ததுல தான் பார்த்துட்ருக்கேன். மார்த்தாள் கவலைப்படுற, கலங்கி நிற்கிற, கஷ்டப்பட்டு நிற்கிற. ஏன் இப்படி இருக்க? ஏசுக்கிட்ட சொல்லியிருந்தா
5 அப்பம் 2 மீன்களை கொண்டு ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு சாப்பாடு போட்டார். ஒரு 16 பேருக்கு சாப்பாடு போட மாட்டாரா ஒரு அற்புதம் செய்து? இவர் சொல்லவே இல்லைங்க, ஒன்றுமே சொல்லலை. எத்தனை பேர் இப்படி அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு நிற்கிறீங்க? எக்கச்சக்க கவலைகள் அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்களா? ஏசு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, எதுக்கு கவலைப்படுறீங்க, எதுக்கு கலங்கி கலங்கி நிற்கிறீங்க? என்கிட்ட உங்களுடைய கவலைகளை என் மேலே வையுங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி போடுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லா கவலைகளையும் அவர் மேலே வைங்க, உடனே விசாரிப்பார், உடனே உங்கள் கவலைகள் தூக்கி எறியப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்கள் பிள்ளைங்க அநேக காரியங்களை குறித்து கலங்கி நிற்கிறாங்கப்பா, கவலைப்படுறாங்க. ஆனால் ஏசுக்கிட்ட உங்ககிட்ட அவங்க சொல்ல வரதே கிடையாது. இன்றைக்கி உங்ககிட்ட எல்லா கவலைகளையும் உங்கள் மேலே வைக்கிறாங்கப்பா. நீங்கள் அனைத்தையும் விசாரித்து கவலைகளை தூக்கி போடுங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பேரை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம், சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா சாமி. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருட அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.